ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய 5 மினிட்ஸ் சமையலில் கோதுமை சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யாராச்சும் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கோதுமை சோறு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். அதாவது உடைச்ச கோதுமை 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்துக்கணும். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம். சில கோதுமை அதிகமாக தண்ணி இழுக்கும், சில கோதுமை கம்மியாக தண்ணி எடுக்கும். ஸோ பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யோ எண்ணெயோ நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. கடுகு கூடவே வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை 2-3 கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுடைய 2 சேனல்லையுமே நான் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 5 டேஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் போட முடியல. இன்ஷால்லா இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய சேனலில் எப்போதும் மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோட ஆடியோ கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா எப்போதும் மாதிரி நம்மளுடைய சேனல்ஸில் வீடியோஸ் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கோதுமை ரவையை சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு தம்மில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கோதுமை சோறு ரொம்ப டேஸ்டியாக உதிரியாக ரெடி ஆகிடும். கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் கோதுமை ரவையை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நாங்கள் இப்போ செஞ்ச மாதிரி டைரெக்டாக கூட சேர்த்து கிளறிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது, சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா சீனி தொட்டு கூட சாப்பிட்லாம். அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆணம் இருந்துச்சுன்னா, அதாவது குழம்பு இருந்துச்சுன்னா அது தொட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோதுமை சோறு செய்கிறது எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.